Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala Sayyidina Muhammad wa ala alihi wa ashabihi wa nasi ajma'in. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Alim wal Furqanil Majid. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக தியாகம் செய்த தோழர்களில் ஒருவர்தான் முஸப் இப்னு உமைர் அலி. முஸப் அலி அவர்கள் மக்காவில் பிறக்கிறார். குறைஷியுடைய வாரிசாக பிறக்கிறார். முஸப் அலி அவர்கள் பிறந்த சில ஆண்டுகளிலே அவர்களுடைய தந்தை மரணிக்க செய்கிறார். மிக பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் வாழக்கூடிய முஸப் இப்னு உமைர் காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, காலையில் ஒரு நறுமணம், மாலையில் ஒரு நறுமணம், 3 நேரமும் விதவிதமான உணவுகளும் என்று மிகப்பெரிய செல்வந்தராக முஸப் இப்னு உமைர் அவங்க வாழ்ந்தாங்க. முஸப் இப்னு உமைர் அலி அவங்க மக்காவில் ஒரு தெருவில் நடந்து சென்றால் கூட சில நேரத்திற்கு பிறகு கூட மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் அவருடைய நறுமணத்தை கொண்டு. முஸப் அலி அவர்கள் இந்த பாதையில் தான் நடந்து செல்கிறார்கள் என்று. முஸப் அலி அவர்கள் செல்வத்தில் பாதி செல்வத்தை வைத்திருந்தால் மக்காவின் பாதி செல்வந்தராக இருப்பார். முஸப் அலி இருப்பார். இப்படிப்பட்ட செல்வந்த வசதியோடு இருக்கக்கூடிய முஸப் அலியுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய தேர்தல் இருக்கிறது. தாருல் அர்கம் அலி அவர்களுடைய இல்லத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ரகசியமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய செய்தியை கண்டு முஸப் அலி அவர்கள் அங்கு செல்கிறார்கள். இறை தூதர் அவர்களை சந்திக்கிறார்கள். அல்லாஹுடைய தீனை மனதார ஏற்கிறார்கள். முஸப் அலி அவர்கள் ஆரம்பத்தில் அல்லாஹுடைய தீனை மறைத்தவர்கள். அவருடைய தாயின் பக்கம் இந்த செய்தி செல்கிறது. முஸப் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. ஏழைகளோடு அடிமைகளோடு முஸப் அலி அவர்கள் அர்கமின் இல்லத்தில் இஸ்லாத்தை படிக்கிறார் என்று மிக சிறந்த பாசத்துடைய அவருடைய தாய் ஆத்திரம் அடைகிறார்கள். முஸஃபை ஒரு அறைக்குள் அடைத்து வைக்கிறார்கள். முஸஃபை இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடு, இல்லாவிட்டால் வீட்டை விட்டு வெளியேறிவிடு, எல்லா செல்வத்தையும் திறந்துவிடு, எல்லா ஆடையும் திறந்துவிடு, உணவையும் திறந்துவிடு, எப்படி வெளியே செல்கிறாயோ அப்படியே வெளியே சென்று கொள் என்று அவருடைய தாய் கூறினார்கள். தாயின் மீது அன்பு மற்றும் கருணையின் மூலமாக முஸப் அலி அவர்கள் காத்திருக்கிறார்கள். என் தாய் மனது மாறியதாக தெரியவில்லை என்று வீட்டை விட்டு முஸப் அலி அவர்கள் செல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியா நாட்டை நோக்கி சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி கொடுக்குறாங்க. அதில் முஸப் அலி அவங்களும் ஒருவர் தான். அவங்களும் போயிட்டு அங்கே போய் ஹிஜ்ரத் செய்ய போகிறாங்க. அப்போ ஒரு வதந்தி ஏற்படுகிறது. மக்காவில் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ சஹாபாக்கள் எல்லாரும் அபிசீனியாவிலிருந்து மக்காவிற்கு வரும்போது முஸப் அலி அவங்களும் நேராக முதலாக முஸப் அலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தித்து அதுக்கப்புறம் போய் அவங்க தாயை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க தாய் சொல்லிக்கிறாங்க. அந்த தாய் கேட்டார்கள், உன்னை பெற்று வளர்த்தெடுத்த நான் இங்கே இருக்கும்போது நீ எதற்காக முகம்மதை முதலாக போய் சந்திக்கிறாய் என்று கேட்டு செய்கிறாயே, இது நியாயமா, இதுதான் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பா என்று கேட்குறாங்க. அப்போ முஸப் அலி அவங்க சொல்கிறாங்கோ,
ம், ம். முசஃபர் அலி அவங்க வந்து சொன்னார்கள், என் தாயே, கருவிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீர்கள். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இருளடைந்த என் வாழ்வில் வெளிச்சத்தை வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை, பாசத்தை உன் மீது வைப்பதை விட அதிகமாகத்தான் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முசஃபர் அலி அவங்களுடைய தாய் வந்து ஆத்திரம் அடைகிறாங்க. அப்போ வந்து முசஃபர் அலி அவங்க வந்து சொல்கிறாங்க, தாயே, உனக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் தீன் சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம். இதை ஏற்றுக்கொள்வதால் எனது செல்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய வசதியான வாழ்க்கையை வந்து பறித்து கொள்ளுங்கள். எனக்கு தேவை அல்லாஹுடைய மார்க்கம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏழ்மையுடைய தோட்டத்தில் வந்து முசஃபர் அலி அவங்களும் வந்து வாழ்கிறாங்க. மதீனாவுடைய காலத்தில் கூட முசஃபுடைய ஆடையை வந்து எந்த வித மாற்றமும் இல்லாமல் ஏழ்மையுடைய தோட்டத்தில் வந்து முசஃபர் அலி அவங்க வந்து தைக்கப்பட்ட ஆடையை போட்டு வந்து வரக்கூடியவர்களாக வந்து இருந்தாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய நிலையை பார்த்து வந்து அழுகுறாங்க. மக்காவில் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிறார்கள். குரானை ஓதுவதில் சிறந்த வீரராக வந்து முசஃபர் அலி அவங்க வந்து மாறுறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலிருந்து அன்சாரி தோழர்கள் வந்து சந்திக்க வராங்க. இது வந்து முதல் அக்கபாவின் போது வந்து அந்த சஹாபாக்கள் மதீனாவுடைய அன்சாரிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திக்க வந்து அவங்க கூட 10 பேர் வராங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு அங்கே மதீனாவில் வந்து அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக ஒருத்தரை வந்து எங்கள் கூட அனுப்புங்க அப்படின்னு வந்து அந்த அன்சாரி தோழர்கள்லாம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யாரை தெரியுமா அனுப்புகிறாங்க? முஸஅப் இப்னு உமைர் அலி அவங்கள வந்து அனுப்புகிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு குரான் கற்று தருவாங்க, உங்களுக்கு குரான் அல்லாஹ்வுடைய தீனை வந்து சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தொழுகை நடத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து முஸஅப் அலி அவங்க வந்து மதீனாவிற்கு செல்கிறாங்க. அன்சாரிகளோடு வந்து முஸஅப் அலி அவங்களும் வந்து மதீனாவிற்கு வந்து செல்கிறாங்க. அடுத்த அக்கபா உடன்படிக்கை வருது. அப்போ வந்து வரக்கூடிய நபி தோழர்கள் வந்து எத்தனை பேர் தெரியுமா? 70க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் வராங்க. 70 பேருடைய இஸ்லாமிய அழைப்பும் முஸஅப் அலி அவர்களுடைய அழைப்பால் தான் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தூதர்களின் பலரும் அல்லாஹ்வின் தீனை ஏற்றதற்கு காரணம் முஸஅப் அலி அவர்கள்தான். அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மதீனாவில் வந்து அமைக்கிறாங்க. முஸஅப் அலி அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் பாசமும் நம்முடைய வார்த்தைகளால் வந்து அளக்க முடியாத ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்கிறார்கள். பத்ரு போர் நடக்கிறது. முஸஅப் அலி அவர்கள் வந்து அவர்களுடைய குடும்பம் மற்றும் அவர்களுடைய உடன் பிறந்தவங்க கூட வந்து எதிர்த்து வந்து போராடுறாங்க. அப்போ வந்து பத்ரு போருடைய சிறப்பு வந்து முஸஅப் அலி அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது. உஹது போரில் வந்து முஸஅப் அலி அவங்க வந்து கலந்து கொள்கிறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கொடி ஏற்றக்கூடிய வீரராக வந்து முஸஅப் அலி அவங்கள வந்து நியமிக்கிறாங்க. அப்போ வந்து முஸஅப் அங்கு நடந்த குழப்பத்தால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்த்தை மீறப்பட்டதால் வந்து சஹாபாக்களின் சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை மீறியதால்
குழப்பத்தின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்க சென்றாங்க. அப்போ முசஃப் அலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஈர்க்கக்கூடிய பார்வையை தன் மீது திருப்பக்கூடியவராங்க இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாப்பதற்காக தொலைவை சென்று கொடியை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், தன் உயிர் சென்றாலும் பரவாயில்லை என்ற அந்த நிலையை ஏற்படுத்தினாங்க. அந்த அழைப்பை கேட்ட எதிரிகள் அவர்களின் பக்கம் சாயிறாங்க. அப்போ முசஃப் அலி அவங்களோட இடது கரத்தை வெட்ட கொடியை வலது கையில் வைக்கிறாங்க. வலது கரத்தை வெட்ட அவங்களுடைய கொடியை அவங்களுடைய கழுத்தாலும் நெஞ்சாலும் சுமக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ முசஃப் அலி அவங்க உஹது போரில் ஷஹீத் செய்ய ஆக்கப்படுறாங்க. முசஃபுடைய முன் உடம்பில் 70க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தீனை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் செல்வத்தை இழந்து, தன்னுடைய ஊரை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய தாயை இழந்து, எந்த வித வசதியும் இல்லாமல் முசஃப் அலி அவங்க அல்லாஹ்விற்காக செய்த அர்ப்பணிப்பை எண்ணி பாருங்கள். உஹதுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் ஜனாசாவை பார்க்கிறார்கள். முதலாவதாக ஹம்சா அலியை பார்க்கிறார்கள். அடுத்தது கேட்குறாங்க, எங்கே முசஃபை எங்கே என்று கேட்கிறார்கள். அப்போ முசஃப் அவங்கள 70 காயங்களோடு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபனுடைய ஆடையை கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜனாசாவுக்கு தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஜனாசாவை தலையை துணியை வைத்து மறைத்து, இலையை கொண்டு காலை மறைத்து அடக்கம் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். செல்வ வசதியுடன் வாழ்ந்து, விதவிதமான பட்டாடை அணிந்து, பல நறுமணங்களை கொண்டு வாழ்ந்தவர். அவர் மரணிக்க தருவாயில் அவருக்கு கஃபனுக்கு கூட நிலை இல்லை. முசஃப் அலி அவர்களுடைய தீனிற்காக செய்த ஹிஜ்ரத், அல்லாஹ்வின் தீனிற்காக செய்த அர்ப்பணிப்பு, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் தன்னுடைய நாவுகளால் சொல்லிட முடியாது. நாம் செய்த தியாகங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சஹாபாக்கள் தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். அல்லாஹ்விற்காக செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த உஹதில் ஷஹீதாக்கப்பட்ட முஸப் இப்னு உமைர் அலி அவர்களை பார்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு நேசத்திற்குரியவர், அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரியவர், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர். அல்லாஹ் இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.